பயோகேஸ் பிளான்ட் நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் பாடங்கள்ல படிச்சிருப்போம். அதாவது இந்த மாட்டுச்சாணம், அப்புறம் மக்கும் குப்பைகள் இவைகள் எல்லாம் சேர்த்து நிலத்துல குழி தோண்டி, அது மேல ஒரு ஸ்டீல் ட்ரம்ம வச்சு மூடி, அந்த குழிக்குள்ள இந்த குப்பைகள் எல்லாம் போட்டு தண்ணிய போட்டு கலந்தா, இந்த நுண்ணுயிரிகள்லாம் இந்த கழிவுகள சாப்பிட்டு, அதாவது உண்டு செரிமானம் செய்து, இந்த மீத்தேன் அப்படிங்கிற இந்த பயோகேஸ ரிலீஸ் பண்ணும். இந்த கேஸ சமையல் எரிவாயுவா பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கூடவே இந்த எல்பிஜி, அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், இதை விட இந்த மீத்தேன் கேஸ் கொஞ்சம் கிளீனான ஃபியூவல் அப்படின்னும் நம்ம படிச்சிருப்போம். இந்த கேஸ் தான் நம்ம எப்படி லார்ஜ் ஸ்கேல்ல உற்பத்தி செய்வது, அதுதான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இந்த பயோகேஸ் உற்பத்தி ஆலைகளை சில இடங்கள்ல செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா இந்த ஆலைகள் எல்லாமே இந்த உற்பத்தி ஆகிற பயோகேஸை மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு தான் இதை பயன்படுத்திட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் வால்யூம் தான். அதாவது எவ்வளவு அளவு இந்த கேஸ் உற்பத்தி செய்கிறார்கள் அப்படின்ற அந்த அளவு. இப்ப இருக்கிற இந்த பயோகேஸ் பிளான்ட்ஸில் உற்பத்தி செய்யப்படும் இந்த கேஸோட வால்யூம் ரொம்ப கம்மி. இதை வைத்து இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸை முற்றிலுமா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் அரசு இந்த கேஸை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் வால்யூம், அதாவது உற்பத்தி அளவு, இதை அதிகப்படுத்தினால்தான் இதை நம்ம இந்த சமையல் எரிவாயுவா கமர்ஷியல் ஸ்கேல்ல பயன்படுத்த முடியும். இந்த ப்ரொடக்ஷன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பயோமேஸ், அதாவது இந்த மக்கும் குப்பைகள், மக்கும் தன்மை உள்ள பொருட்களை அதிகப்படுத்துவது. இந்த பயோமேஸை இன்க்ரீஸ் பண்ணி அதன் விளைவா இந்த ப்ரொடக்ஷன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்கிட்ட சில ஐடியாஸ் இருக்கு. அதை இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம்.